Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸலோட முக்கியமான ஷார்ட்கட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எக்ஸல் பற்றி ஏதாவது ஃபுல் வீடியோ போட்டிருப்போம். அது தெரியாதவங்க இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அவங்க எக்ஸலோட ஷார்ட்கட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம், வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸல் ஓப்பன் பண்ணிக்கிறோம். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸலோட முக்கியமான ஷார்ட்கட் கீஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஷார்ட்கட் கீஸ் தான். Ctrl+A to Z ப்ளஸ் Ctrl+1 to 0, Ctrl+1 2 3 4 5 6 7 8 9 0ன்னு மேலே பட்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அதெல்லாம் கிளிக் பண்ணால் எக்ஸல் என்னென்ன ஷார்ட்கட் கீஸ்லாம் வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே. ஃபஸ்ட் எடுத்தோடனே ஷார்ட்கட் கீஸ் நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டுறேன் பாருங்கள். இப்போது ஃபஸ்ட் எடுத்தோடனே Ctrl+A செலக்ட் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆல், அதாவது எல்லாமே செலக்ட் ஆகும். நீங்கள் உள்ளுக்குள்ளே எக்ஸல் ஃபைலில் எங்கெங்கே டைப் பண்ணி வச்சுருக்கீங்களோ எல்லாமே செலக்ட் ஆகும். அதுதான் Ctrl+A. சரிங்களா? Ctrl+A இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ரோ ஃபுல்லாக செலக்ட் ஆகும். திருப்பி Ctrl+A செலக்ட் பண்ணிங்கன்னா ஹோல் சீட்டை செலக்ட் ஆகிரும். அதாவது ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் என்ன இப்போ நான் இங்கே வச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பேரை மட்டும் ஃபுல்லாக இப்படி செலக்ட் ஆகும். சரிங்களா? Ctrl+A போட்டேன்னா இப்போ நான் எங்கே வச்சுருக்கணும் அந்த வேல்யூ ஃபுல்லாக அந்த ரோ ஃபுல்லாமே செலக்ட் ஆகும். சரிங்களா? இப்போது இதே மாதிரி இங்கே வச்சு Ctrl+A ப்ரெஸ் பண்ணுறேன். பாருங்களேன், இது ஃபுல்லாக செலக்ட் ஆகும். இப்போது உங்களுக்கு ஃபுல் சீட்டு ஃபுல்லாக செலக்ட் ஆகணும் அப்படின்னா Ctrl+இன்னொரு A, அதாவது ஃபஸ்ட்டு Ctrl+A பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ மட்டும் செலக்ட் ஆகும். திருப்பி Ctrl+A செலக்ட் பண்ணிங்கன்னா ஹோல் சீட்டே செலக்ட் ஆகிரும். இதுதான் Ctrl+Aவோட ஃபங்க்ஷன். திருப்பி Ctrl+B போட்டால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த லெட்டர்லாம் பாருங்களேன், நான் போல்டு போட்டு இங்கே மேலே ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆல்ரெடி பழைய வீடியோவில் பார்த்தது தான். இப்போது இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருக்குது. அதை நல்லா போல்டு ஆகணும் அப்படின்னா Ctrl+B செலக்ட் பண்ணிங்கன்னா போல்டு அங்கே பாருங்களேன், உங்களுக்கே தெரியும். இங்கேயே வச்சு உங்களுக்கு கிளிக் பண்ணி கேட்குறேன். இது ஆல்ரெடி போல்டில் தான் இருக்குது. Ctrl+B ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போல்டு ஆகும். திருப்பி Ctrl+B ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போல்டு வந்து கம்மியாகும். நான் கொஞ்சம் பெருசாக வச்சு செஞ்சு காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இப்போது ஆல்ரெடி போல்டு போட்டிருக்கேன். இப்போ போல்டு எடுத்து விட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். Ctrl+B ப்ரெஸ் பண்ணுங்கள், போல்டு லெட்டர் போயிடும். திருப்பி Ctrl+B போட்டிங்கன்னா போல்டு ஆயிரும். சரிங்களா? அடுத்து Ctrl+C எதுக்குன்னா இது வந்து நிறையா பேர்த்துக்கு முக்கியமான எக்ஸலோட ரொம்ப முக்கியமான ஷார்ட்கட் வந்து இது Ctrl+, நான் ஸ்டார் போட்டு வச்சுக்கிறேன். இதெல்லாம் முக்கியமானதுன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் மறக்கவே கூடாது. நீங்கள் சிஸ்டம்னு யூஸ் பண்ணுறீங்கனாலே உங்களுக்கு Ctrl+C அமுக்குனா என்ன ஆகும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? Ctrl+Cன்ற ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணுறதுக்கு. இது இந்த எக்ஸலில் மட்டும் கிடையாது, நீங்கள் சிஸ்டத்தில் எந்த இடத்துல போய் நீங்கள் டைப் பண்ண வேல்யூவை காப்பி பண்ணணும் அப்படின்னா Ctrl+Cயை காப்பி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த செல் வந்து காப்பி ஆயிரும். இப்போ இப்போ எதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டேன். Ctrl+C கிளிக் பண்ணேன்னா இது காப்பி ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போது இந்த இடத்துல வச்சு பேஸ்ட் பண்ணணும். இங்கே காப்பி பண்ணிட்டேன். இப்போ இங்கே இருக்கிறது எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இது ஃபுல்லாமே எனக்கு இங்கே வரணும். அது என்ன பண்ணணும் அப்படின்னா Ctrl+C, சரிங்களா? Ctrl+C ப்ரெஸ் பண்ணிவிட்டு எங்கே இருக்கோ அங்கே வச்சுட்டு Ctrl+B, அதாவது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, பேஸ்ட் த வேல்யூ. அதாவது Ctrl+Cனா காப்பி பண்ணுறது, Ctrl+Vனா பேஸ்ட் பண்ணுறது. சரிங்களா? இப்போது இது ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணுறேன். காப்பி ஆயிடுச்சு. ஒரு மாதிரி பிளிங்க் ஆகுது பார்த்தீங்களா? இப்படி பண்ணால் இப்படி வந்துச்சுன்னா காப்பி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்படியே இங்கே வச்சுட்டு Ctrl+V பேஸ்ட் த வேல்யூன்னு இருக்கா, Ctrl+B ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே என்ன இருக்கோ அப்படியே இங்கே பேஸ்ட் ஆகிரும். சரிங்களா? இதுதான் Ctrl+C Ctrl+Vயோட ஃபங்க்ஷன். இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அடுத்து வந்து Ctrl+Dன்ற ஆப்ஷன் பற்றி எதுக்கு பார்த்தீங்கன்னா
இப்போ இங்கே Ctrl+C இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்கிற வேல்யூ அப்படியே கீழே பேஸ்ட் ஆகும். அதுதான் Ctrl+Dயோட ஃபங்க்ஷன். பாருங்களேன், புரியுதுங்களா உங்களுக்கு? மேலே காப்பி த செல்லுன்னு இருக்குது. நான் இங்கே வச்சுட்டு Ctrl+D ப்ரெஸ் பண்ணேன்னா மேலே இருக்க வேல்யூ அப்படியே கீழே பேஸ்ட் ஆகும். அதுதான் Ctrl+Dயோட ஃபங்க்ஷன். தெரியுதுங்களா? அதுதான் Ctrl+Dயோட ஃபங்க்ஷன். இப்போ இந்த ஸ்டார் இருக்கா, இங்கே வச்சுட்டு நான் Ctrl+D ப்ரெஸ் பண்ணேன்னா மேலே என்ன இருக்கோ, இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அது அப்படியே கீழே பேஸ்ட் ஆகும். சரிங்களா? அதுதான் Ctrl+Dயோட ஃபங்க்ஷன். Ctrl+Eக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்கட் கிடையாது எக்ஸலில், அதனால் Ctrl+E நமக்கு தேவையில்லை. அடுத்து Ctrl+F. Ctrl+F எதுக்குன்னா, ஒரு வேல்யூ வந்து எங்கே இருக்குது இந்த எக்ஸல் சீட்டில், இதில் நான் சும்மா ஒரு 40 லைன் தான் வச்சுருக்கேன். இதே ஒரு 100 1000 செல்லாம் வச்சு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நேமோ ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். டக்குன்னு Ctrl+F போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இதிலே பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்ன்னு இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து இங்கே போல்டு செல்லுன்னு இருக்குங்களா, இப்போ இதை நம்ம தேடுவோம். போல்டு செல்லு எங்கே இருக்குன்னு எனக்கு தெரில அப்படின்னா போல்டுன்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த எக்ஸலில் எங்கெங்கே போல்டுன்ற லெட்டர் இருக்கோ அது ஃபுல்லாக வந்துடும். சரிங்களா? அங்கே பாருங்களேன், எங்கே இருக்கோ அதை கரெக்டாக போய் ஃபைண்ட் பண்ணிடும். இப்போ நில்லுன்றதை நான் செலக்ட் பண்ணுறேன். பாருங்கள், இங்கே இருக்குது. என்ன வேல்யூ வேணுமோ அந்த வேல்யூ அடிச்சுட்டு ஃபைண்ட் நெக்ஸ்ட்டுன்னு மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வேல்யூ எங்கே இருக்கோ அந்த இடத்துல போய் கரெக்டாக இந்த பாக்ஸ் வந்து போய் நின்றோம். சரிங்களா? பாருங்கள், இப்போது ஹைடு ரோன்னு இருக்கா, இதை நான் இதை டைப் பண்ணுறேன். ஹைடு ரோ டைப் பண்ணிவிட்டு ஃபைண்டு கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக எங்கே வேணுமோ அந்த இடத்துல போய், அதாவது ஃபைண்டுன்றது தேடி கண்டுபிடிக்கிறது, அதுதான் ஃபைண்டு. அப்படி வச்சுக்கோங்க. சரிங்களா? Ctrl+Gன்ற ஃபங்க்ஷன் எதுக்கு அப்படின்னா, இப்போ இதுவே Ctrl ஃபைண்டுனா வேல்யூவை கண்டுபிடிக்கிறது Ctrl+F. Ctrl+G அப்படின்னா எந்த ரோவில் எந்த காலத்தில் இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறது. இப்போ பாருங்களேன், Ctrl+G போட்டுக்கோங்க. G போட்டுட்டு இப்போது ஜீரோவில் எனக்கு 31வது செல்லுக்கிட்ட போகணும். சரிங்களா? அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போது G போட்டுக்கோங்க, 31. சரிங்களா? போட்டு ஓகே கொடுங்க. கரெக்டாக எங்கே இருக்கோ அங்கே கரெக்டாக வருமா? எங்கே பாருங்கள், மேலே பாருங்கள், G அப்படியே நேராக வந்து இந்த பாக்ஸ் எங்கே இருக்கோ அங்கே போனீங்கன்னா 31, G31. அதுதான் Ctrl+Gயோட ஃபங்க்ஷன். இப்போ பாருங்கள், நான் வேறு ஒன்று போடுறேன். இப்போ B39 போடுவோம். B39, Bயில் 39 எங்கே இருக்குது? Ctrl+Sன்னு இருக்குது. இப்போ B39 போட்டு ஓகே கொடுத்துட்டேன். கரெக்டாக Ctrl+Sல போய் நின்றோம். சரிங்களா? இதுதான் Ctrl+Gயோட ஃபங்க்ஷன். Ctrl+Hோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, இப்போ இந்த Ctrl+Fனா ஃபைண்ட் வேல்யூன்னு வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போது Ctrl+Hனா ரீப்ளேஸ் த வேல்யூ, அதுதான் வேல்யூ. சரிங்களா? Ctrl+H கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும். அதாவது Ctrl ஃபைண்டுன்னு இங்கே வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போது Ctrl+H போட்டிங்கன்னா இங்கே வந்துடும். அதாவது ரீப்ளேஸ் பண்ணணும் ஒரு சில. இப்போ ஹைடு ரோன்னு இருந்துச்சு பார்த்தீங்களா, அது வேணாம், அது இருக்கட்டும். இப்போ இங்கே எனக்குள்ளே MK கம்ப்யூட்டர் டெக் அப்படின்னு இருக்குது. சரிங்களா? டைப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த இது எனக்கு MK கம்ப்யூட்டர் டெக்குன்றதுக்கு பதிலாக எனக்கு வேறு ஏதாவது ஒன்று மாறணும் அப்படின்னா பாருங்களேன், உங்களுக்கு என்ன வேல்யூ வேணுமோ அந்த வேல்யூ ஃபுல்லாக டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே அதுக்கு பதிலாக உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத இப்போ MK கம்ப்யூட்டர் டெக் எடுத்துகிட்டு சப்ஸ்கிரைப் அப்படின்னு மட்டும் போட்டுறேன். போட்டுட்டு கீழே பாருங்கள், ரீப்ளேஸ் ஆல், ரீப்ளேஸ், ஃபைண்ட் ஆல், ஃபைண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்குது. சரிங்களா? இப்போது ரீப்ளேஸ் ஆல்னால் MK கம்ப்யூட்டர் டெக்குன்னு இந்த எக்ஸலில் எத்தனை இருக்கோ, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று டைப் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த MK கம்ப்யூட்டர் டெக்கே உள்ள ஒரு 100 இடத்துல இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம போய் ஒவ்வொரு இடத்துலையா போய் ரீப்ளேஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, எடிட் பண்ணி. அதுக்கு பதில் தான் இந்த ஆப்ஷன். இப்போ MK என்ன வேல்யூ வேணுமோ அந்த வேல்யூயை ஃபஸ்ட்டு மேலே போட்டுங்க. போட்டுட்டு கீழே ரீப்ளேஸ் வித்துன்னு இருக்கு உங்களுக்கு. அதுக்கு பதில் என்ன மாற்றணும் அப்படின்னு அதை கேட்கும். போட்டுட்டு ரீப்ளேஸ் ஆல் கொடுத்துட்டிங்கன்னா ஃபைலில் மொத்தம் எக்ஸலில் எத்தனை இடத்துல அந்த இது இருக்கோ எல்லாமே மாறிடும். இது ஒன்று இருக்கனால எக்ஸல் காஸ் கம்ப்ளீட்டட் இட் சர்ச் ஒன் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ்ன்னு இருக்கலாம். இதே 100 இடத்துல இருந்துச்சுன்னா 100 இடத்துலையுமே மாறிடும். சரிங்களா? அதுதான் Ctrl+Hோட ஃபங்க்ஷன். இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து நம்ம ஆல்ரெடி தேடினது ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி ரீப்ளேஸ் வேல்யூ இதுக்கு பதில் நம்ம இங்கே என்ன டைப் பண்ணணுமோ அது ஃபுல்லாக இங்கே ஆட் ஆகிட்டே வரும். அப்புறம் ஏன் ரீப்ளேஸ்ன்னு இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது எதுக்கு இருக்குது அப்படின்னா, ஒரு இடத்துல மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுறது. இப்போ இங்கே MK கம்ப்யூட்டருக்கு இருந்துச்சா, இப்போ நான் இன்னொரு இடத்துல இன்னொன்று அடிக்கிறேன். MKன்னு மட்டும் அடிக்கிறேன். அடிச்சுட்டு ஃபைண்ட் ரீப்ளேஸ்ன்னு இருக்கிறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்களேன், இப்போ இப்படி வச்சுக்கிறோம். அப்படி வச்சுட்டு இப்படி கொடுத்தீங்கன்னா வராது.
ரீப்ளேஸ்ன்ற ஃபங்க்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த வேல்யூவில் உங்களுக்கு மாற்றணுமோ அந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ ரீப்ளேஸ் கொடுத்தீங்கன்னா ரீப்ளேஸ் ஆகும்.